ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு அழகான ஃபீல் குட் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் சின்ன சின்ன ஆசை. இந்த படத்தோட ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர ஹீரோயின் லீலா அவங்களுடைய 50வது வயசில் தஞ்சாவூர்லேருந்து அவங்க ஏஜ் குரூப் கொண்ட ஒரு கேங்கோட வாரணாசி சுற்றி பார்க்கறதுக்காக வந்து இறங்கியிருக்காங்க. ஆனால் வந்த இடத்துல அவங்களுடைய கேங்கை மிஸ் பண்ணியிருக்காங்க. அது போக அவங்களுடைய கையில் இருந்த ஃபோன், பர்ஸ் எல்லாத்தையும் யாரோ ஒருத்தன் திருடிட்டும் போயிருக்கான். அவ்வளோ பெரிய ஊரில் நிர்கதையாக நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் லீலாக்கு தன்னுடைய கேங்கை எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரில. அங்கே இருக்கிறவங்க பேசுகிற பாஷையும் உங்களுக்கு புரியல. அப்போ தான் அதே வாரணாசியில் சுற்றிக்கிட்டு இருக்க மாதவன் மாஸ்டர்ன்ற ஒரு மலையாளி லீலாவுடைய லைஃப்குள்ளே வராரு. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் உங்களுடைய கேங் கூட சேர்த்து வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரையும் நான் உங்களுக்கு அழகாக சுற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி மாதவன் மாஸ்டர் லீலாவுடைய லைஃப்குள்ளே வர இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வாரணாசியை சுற்றி பார்க்குறாங்க. இவங்களுடைய இந்த ட்ராவல் தாங்க இந்த படமே. கடைசியில் நம்ம மாதவன் மாஸ்டர் லீலாவை அவங்களுடைய கேங் கூட சேர்த்து வச்சாரா? எப்படி லீலா அவங்களுடைய கேங்லேருந்து பிரிஞ்சு வந்தாங்க? அவங்களுடைய ஃபோன், பர்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சா? கடைசியாக வாரணாசி அவங்க வந்ததுக்கான பலனை லீலா அடைஞ்சிட்டாங்களா? இப்படி இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப அவசரப்படாமல் நிதானமாக ரொம்ப அழகாக சொன்ன படம் தான் இந்த சின்ன சின்ன ஆசை. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு, கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படம் ஓப்பனிங் சீன்லேயே பரபரப்பாக இயங்கிட்டு இருக்க வாரணாசி ஊர் தான் காட்டுறாங்க. கங்கா நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த அழகான ஊர். எங்கே பார்த்தாலும் கோயில்கள், பூஜைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இப்போ அந்த ஊருக்கு தஞ்சாவூர்லேருந்து ஒரு டூரிஸ்ட் கேங் சுற்றி பார்க்கறதுக்காக வந்து இறங்கியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தான் படத்தோட ஹீரோயினான லீலா. அவங்களும் அந்த கூட்டத்தோட கூட்டமாக வாரணாசியை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேரலாக அதே ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு நபர் தான் நம்ம படத்தோடைய ஹீரோவான மாதவன் மாஸ்டர். இவருக்கு அந்த ஊர் அத்துப்படி. இவர் போகாத தேர்வு கிடையாது, பழகாத ஆள் கிடையாது. இவருடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபை இவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி கங்கை நதிக்கரை ஓரமாக தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக லீட் பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் நதிக்கரையில் பேப்பர் போட் விட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ரெகுலராக இவர் ஒருத்தர் கடையில் போய் டீ குடிப்பாரு. அந்த கடைக்காரர் அங்கே ஒரு பொம்பளை உட்காந்துட்டு இருக்காங்களே, அவங்க எனக்கு என்னவோ சவுத்ல இருந்து தான் வந்த மாதிரி தெரியுது, அநேகமாக தமிழா இருக்க வாய்ப்பு இருக்கு, நாங்கள் பேசுறது அவங்களுக்கு சுத்தமாக புரியல, அது போக வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்காங்க, என்ன ஏதுன்னு போய் விசாரிங்க மாஸ்டர் அப்படின்ற மாதிரி மாதவன் மாஸ்டர் கிட்ட அந்த டீ கடைக்காரர் சொல்ல, உடனே நம்ம ஹீரோ நேராக இப்போ அங்கே ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்க லீலான்ற ஹீரோயின் கிட்ட போயிட்டு முறையாக பேசுறாரு. நீங்கள் என்ன தமிழா இல்லை மலையாளமா அப்படின்ற மாதிரி ஒரு போய் கேட்க, அழுதுட்டு இருந்த ஹீரோயின், தமிழ் தாங்க, என் பேகு, பர்ஸு, ஃபோன் எல்லாத்தையும் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான், என் கூட வந்த ஆளுங்களையும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்ல, சரி ஒன்றும் கவலைப்படாதமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவர் கூட்டிட்டு போகிறாரு. முதல்ல லீலாக்கு மாதவன் மாஸ்டர் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஆள் பார்க்க வேற ஒரு மாதிரி இருக்காரு. இவரை நம்பி போகலாமா வேணாமா அப்படின்ற அந்த ஹெசிடேஷன் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அது போக ஹீரோயின் வேற கொலை பசியில் இருக்காங்க. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட நம்ம மாதவன் முதல்ல வாங்க போய் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு டிஃபன் ஆர்டர் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மாதவன் இந்த ஊரை பற்றின புராண கதைகள்லாம் இவர் சொல்ல ஆரம்பிக்க, கடுப்பான ஹீரோயின், எங்க இப்போ அந்த கதைலாம் வேணாங்க, முதல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இங்கிருந்து போவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சாப்பிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனை கூட்டிட்டு இந்த மாதிரி மிஸ் ஆனாங்கன்னா அந்த ஊர்ல ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அங்கே போயிட்டு விசாரிச்சா இவங்களை யாராவது தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு அந்த ஆஃபீஸில் போய் கேட்டு வராரு. ஆனால் ஹீரோனை யாருமே தேட காணோம். இதை கேள்விப்பட்டதுமே ஹீரோன் ஒரு மாதிரி சோகமாக நேராக நம்ம ஹீரோ வந்து, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச இந்த ஏரியாவில் தமிழ்காரங்க தங்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் இருக்குது, உங்கள் கேங் ஆளுங்க கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணலாம், வாங்க நான் உங்களை அங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை கூட்டிட்டு அந்த தமிழ்காரங்களுடைய ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே அந்த ஆஃபீஸில் யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம தம்பிராமையா தான் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு, இந்த மாதிரி இவங்க மிஸ் ஆகிட்டாங்க, அவங்க கேங்கை நான் தேடி போகிறேன், அது வரைக்கும் அவங்க இங்கே ஸ்டே பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, தாராளமாக தங்கட்டும் அப்படின்ற மாதிரி தம்பிராமையும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கேருந்து போனதுமே தம்பிராமையா வளன்னு பேச ஆரம்பிக்கிறாரு. உங்கள் பேர் லீலாவா? லீலான்ற அந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. நான் என்னை பற்றி சொல்லட்டுங்களா? நான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் பணம் தான் முக்கியன்ற மாதிரி பணத்தை கட்டி அழுதுட்டு இருந்தேன். என் பிள்ளையும் பொண்டாட்டியும் ஏதாவது செலவு காசு கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன், எல்லா பணத்தையும் சேர்த்தே வச்சுட்டு இருந்தேன். ஒரு இடத்துக்கு மேலே கடுப்பான அவங்க ரெண்டு பேரும் என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, பணத்து பின்னாடி ஓடி போய் வீட்டில் இருக்கவங்களை பார்த்துக்காம விட்டேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்க பிடிக்காம இந்த வாரணாசியில் வந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆற்றுல இறங்கிட்டேன். யாரோ ஒரு புண்ணியமா என் உயிரை காப்பாற்றிட்டான். இப்போ இந்த கதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் தெரியுமா? லீலாவாகி உங்களை பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை புதுசாக நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த ஆள் நைஸாக ப்ரப்போஸ் பண்ண, அவள் தான் கடுப்பான ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க.
கூடவே ஹீரோவும் இருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னாவே டிராவல் பண்றாங்க. எங்க தேடியும் அவங்க கேங் கிடைக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது தான் ஹீரோயின் முதல் முறையா ஹீரோவை பார்த்து நீங்க இன்னும் உங்களை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா நீங்க இன்னும் கேட்கவே இல்லை, சரி ஓகே நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் ஒரு ரிட்டையர்டு வாத்தியாருங்க, எனக்கு ஜானகின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவ இங்க தான் கதக் கிளாஸ்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா, அவளை பார்க்கறதுக்காக நான் அப்பப்போ இங்கே வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது கதக் டான்ஸா அப்படின்ற மாதிரி அந்த டான்ஸ்ன்ற ஒரு விஷயம் சொன்னதுமே ஹீரோயின் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். உங்கள் ஒய்ஃப் இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஜானகியை கொடுத்துட்டு அவள் போய் சேர்ந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்படி இவரை பற்றி நான் ஸ்டோரி கேட்டுகிட்டே இருக்க ஹீரோயின் அவங்கள பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்டுக்கு இவங்க 2வது தாரம். முதல் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் இவங்களை கட்டிக்கிறாங்களாம். இன்ஃபேக்ட் இவங்க ஹஸ்பண்ட் இவங்களை கல்யாணம் பண்ணது காரணமே அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பையனான மணிகண்டன், அவனை பார்த்துக்கிற ஒரு ஆயாவாக தான் அவங்க ஹஸ்பண்ட் இவங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் வயசாகி அவரும் இறந்து போயிட்டாரு. அவருடைய பையனான மணிகண்டன் இங்கே தான் டெல்லியில் ஒரு நல்ல வேலையில் குடும்பத்தோடு செட்டில் ஆகிட்டான். ஆனால் இவங்களை கண்டுக்கிறது இல்லை. இப்படி ஹீரோயின் அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை பற்றி ஹீரோ கிட்ட ஷேர் பண்ண 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஏற்படுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட, கவலைப்படாதீங்க, உங்கள் கேங்கை கண்டுபிடிச்சி உங்களை சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதே மாதிரி இந்த வாரணாசியில் கங்கா ஆர்த்தின்ற ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட் ஈவினிங்கில் நடக்கும். இங்கே வர டூரிஸ்ட்டுங்க எல்லாமே மெயினாக அதை பார்க்க தான் ஆசைப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக நான் உங்களை அங்கேயும் கூட்டு போவேன். சரி வாங்க, இந்த அழகான வாரணாசியை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு போக, அப்படி போகும்போது நம்ம ஹீரோயின், இந்த ஊர் நான் நினைச்ச மாதிரி இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, எப்பவும் எந்த ஊரும் நம்ம நினைச்ச மாதிரி இருக்காதுங்க, அந்தந்த ஊருடைய அழகியல அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும், இங்க இருந்து போறதுக்குள்ள வாரணாசியோட அழகை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி கூட்டு போறாரு. பேக்ரவுண்ட்ல ஒரு அழகான மாடல் சாங். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் அந்த வாரணாசின்ற அந்த அழகான ஊரை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்களுடைய டிராவல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய பொண்ணான அப்பர்ணா பாலமுரளி, அவங்க தான் ஜானகின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க கதக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனை கூட்டிட்டு இவங்களுடைய பேரு ஊரு எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கொடுத்து, இந்த மாதிரி இவங்க இங்க மிஸ் ஆயிட்டாங்க, இவங்களை தேடிட்டு யாராவது இருந்தீங்களா தயவுசெய்து நீங்க வந்து விசாரிங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு வராங்க. ஹீரோயின் மிஸ் பண்ண அந்த கேங் வேற ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஹீரோயின் தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கூட போகும்போது அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நாளைக்கு ஒரு பொண்ணோடைய பர்த்டே. ஸோ நான் பொண்ணுக்காக ஒரு நல்ல சாரீ வாங்கி கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன், நீங்கள் கூட வந்து சாரீ எடுக்க ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை கூப்பிட்டு ஓகே போகலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கூட சேர்ந்து போகிறாங்க. அந்த ஊரில் இருக்க ஒரு பட்டு சாரி கடையில் போயிட்டு நம்ம ஹீரோ அவர் பொண்ணுக்காக முதல்ல ஒரு புடவையை ஹீரோனை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த கடையில் ஒரு சாரீ வாங்கினா இன்னொரு சாரீ ஃப்ரீ, நீங்கள் ஒரு சாரீ எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோனும் அந்த சாரீ எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுத்து அந்த சாரியை கட்டிட்டு வராங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உடனே ஓடி போயிட்டு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அப்படி கொடுத்ததும் அந்த கடையில் இருக்க லேடி மல்லிப்பூ வச்சு விடுறாங்க. ஆனால் ஹீரோனுக்கு அந்த விஷயம் ஒரு மாதிரி நெருடல் இருக்கு. அந்த கடையில இருந்து வெளியே வந்ததுமே, நீங்க எனக்கு பூ வாங்கி கொடுத்தீங்க, ரோஸ் பூ வாங்கி கொடுத்தாங்க தப்பு, மல்லிப்பூக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இல்ல என்ன இருந்தாலும் நீங்க மல்லிப்பூ வாங்கி கொடுத்துட கூடாது, எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, ஓகே சாரி அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி கூட்டு வராரு. அப்படி போகும்போது ஹீரோக்கு திரும்பவும் அவங்க பொண்ணு கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால். அப்பா நீ எங்க இருக்க, வாங்க மத்தியானம் ஒன்னா லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு கால் பண்ணி கூப்பிட, இல்லம்மா என் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, நான் அவங்களை கூட்டிட்டு வெளியில போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட சொல்றாரு. என்ன இவர் இப்படி எல்லாம் பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரி லைட்டா அவங்க பொண்ணுக்கு டவுட் வந்துடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோனை கூட்டிட்டு, வாங்க இந்த ஊர்லயே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்தலத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டிங்குள்ள கூட்டு போறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வயசான ஆட்கள் அந்த லாட்ஜ்ல தங்கியிருக்காங்க. அந்த லாட்ஜோட உரிமையாளர் வந்து, இங்க வயசானவங்களுக்கு மட்டும் தான் இடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல இவங்க என் ஃப்ரெண்டு லீலா, இவங்களை நான் இங்க தங்க வைக்கிறதுக்கெல்லாம் வரல, இந்த இடத்த சுத்தி காட்டுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டு போறாரு. அங்க வயசாகி போய் உடம்பு முடியாம இருக்கக்கூடிய அந்த வயசானவங்களை பார்த்து ஹீரோன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வரவங்க எல்லாருமே சாவை தேடிட்டு வரவங்க, 15 நாளுக்குள்ள அவங்க இறந்து போகலன்னா அவங்கள இங்கிருந்து அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல, என்னது இது மரணத்தை எதிர்பார்த்து இந்த இடத்துல வந்து தங்கியிருக்காங்களா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்க, இளமையில பல பாவங்கள் பண்ணி பணம் பேர் புகழ், பொண்ணுக்கு ஆண் மேலேயும் ஆணுக்கு பொண்ணு மேலேயும் இப்படி பல வகையான போதையில நாம இளமையை கழிச்சிருப்போம். முதுமையை நெருங்கும் போது தான் அந்த பாவத்துடைய வழியை கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கும். அந்த பாவத்தோடவே இறந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு ஸ்தலத்துல வந்து உயிரை விட்டு மோட்சம் அடைவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நம்பிக்கை. அதனால தான் அவங்களுடைய சேர்த்து வச்ச மொத்த சொத்தையும் டொனேட் பண்ணிட்டு இங்க வந்து தங்கிடுவாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு மரணம் கிடைக்கலன்னா இங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த கதைகள்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அது போக ஹீரோயின் லைஃப்லயும் ஏகப்பட்ட காயங்கள் அதெல்லாம் கடந்து தான் வந்திருப்பாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் கடவுள் நான் என் கண்ணால பார்த்தனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தன்ற மாதிரி நான் கேள்வி கேட்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்ல, அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் கடவுளுடைய சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கணும், நான் ஒரு பயனும் நிம்மதியா இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் சொல்றாரு. இப்படியே உங்களுடைய கான்வர்சேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, திரும்பவும் ஹீரோவுடைய பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. நைனா யார் அவங்கள உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, மத்தியானம் என்கிட்ட நீ போய் சொல்லும் போதே எனக்கு நல்லா தெரியும் அங்கே ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு கெஸ்
கெஸ் பண்ணி கேட்க, இல்லம்மா லீலான்ற ஒரு தமிழ் பொண்ணு பாவம் வழி தெரியாம சுத்திட்டு இருந்தாங்க, ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க அப்பா தான் பொண்ணுகிட்ட சொல்ல, சரி சரி நல்லா இருந்தா சரி அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணும் காலை கட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனை கூட்டிட்டு பக்கத்துல வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, வாங்க அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கும்போது போற வழியில திடீர்னு ஒருத்தன் மேல மோதிடுறாங்க. அவன் கையில வச்சிருந்த அஸ்தி அது அப்படியே பானையோட கீழே விழுந்து நொறுங்கிடுது. அவ்வளவுதான், அவன் அப்படியே உடஞ்சி போய் ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நம்ம ஹீரோ சாரி கேட்குறாரு. அப்பவும் அவன் ஒரு மாதிரியாக உட்காந்துட்டு இருக்கான். அவனோட நிலைமையை பார்த்த நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட போயிட்டு அவனை கன்சோல் பண்ணுறாங்க, என்னை மன்னிச்சிருப்பான்ற மாதிரி மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ தான் அந்த இடத்துல அவன் ஒரு மாதிரி பிரேக் ஆகி தான் கூடவே இருந்தால் தன்னுடைய ஒய்ஃப் இறந்து போயிட்டா, அவளுடைய அஸ்தியை தான் இவன் கரைக்க வந்திருக்கான். அவன் ஒரு மாதிரி உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவளை என்னால் முழுசாக புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு மாதிரி உடஞ்சாழ அந்த நிலையில் அவன் கூட இருக்கிறது ஹீரோயின் தான். அவனை சமாதானப்படுத்தி அந்த அஸ்தி கரைக்கிற சடங்கெல்லாம் முடிச்சு விட்டு அவனை அங்கே சமாதானத்தோடு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது வேற யாரும் இல்லைங்க, லீலா வந்து அவங்க கேங் அவங்க ஆளுங்கிட்ட தான் ஒரு ஃபோன் கால், நாங்கள் இங்கே தான் இருக்கோம், அவங்களை இங்கே கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கூப்பிட. அவ்வளோதான், இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் ரெண்டு பேருடைய முகமே மாறி போகுது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ரெண்டு பேருமே பிடிச்சிருக்கு. இப்போ இவங்க பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹீரோனை கூட்டிட்டு அவங்க வர சொன்ன அந்த லொகேஷன் கிட்ட போறாரு. அங்கே போனதும் வாங்க இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டு போய் விட பார்க்குறாரு. இல்லை நீங்கள் வராதிங்க, உங்கள் கூட நான் சுற்றிட்டு இருக்கிறத பார்த்தா அவங்க தப்பாக நினைப்பாங்க, நீங்கள் என்னை இங்கேயே விட்டு போங்க, நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி முகம் கொடுத்தே பேசாம அனுப்பி விட்டுறாங்க. இது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவர் அங்கிருந்து கிளம்பிறாரு. இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொட்டி கிடக்கு. தொலைஞ்சு போன தன்னுடைய கேங் திரும்ப கிடைச்சாலும் ஹீரோயின் முகத்துல ஏன் சிரிப்பு இல்ல, முதல்ல அவங்க ஏன் அவங்களுடைய கேங்கை விட்டு பிரிஞ்சு வந்தாங்க, இந்த வாரணாசிக்கு அவங்க வந்ததுக்கான நோக்கம் என்ன, இப்படி பல கேள்விகளுக்கு செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முடிச்சா. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோயினை அந்த கேங் கிட்ட கொண்டு போய் விட்டு வந்தாலும் ஹீரோயின் அந்த கேங் கிட்ட போகாம வேற ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே அவனுடைய சின்ன வயசு ஞாபகத்துக்குள்ள போறாங்க. அவங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு பெயிண்டர், கோயிலுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்க தான் அப்பா கிட்ட போயிட்டு, எப்பப்பா வேலை முடிப்பீங்க, நம்ம இங்கிருந்து போகலாம் வாங்கப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கா. அவங்க அப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம், பா இது ரொம்ப சின்ன கோயிலாக இருக்குது, நம்ம பக்கத்தில் ஏதாவது பெரிய கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி குட்டி வயசு லீலா கேட்க, போகலாமா அம்மா அண்ணன் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல, இல்லை அவங்க யாரும் வேணாம், நீங்களும் நானும் மட்டும் போகலாம்ப்பா அப்படின்ற மாதிரி லீலா கேட்க, பக்கத்து ஊரில் இருக்க பெரிய கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக உங்கள் அம்மா அண்ணெல்லாம் வருவாங்க, அப்படின்னு அவங்க யாரும் வராத தூரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகலாம், தூரமானா காசி வாரணாசிக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்க, ஓகேப்பா நீங்களும் நானும் மட்டும் ரயில் ஏறி அவ்வளோ தொலைவில் இருக்க அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சின்ன வயசு லீலா தான் அப்பா கிட்ட சொல்லியிருப்பா. இப்போ அதெல்லாமே இப்போ இருக்க லீலா யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் பொண்ணுகிட்ட லீலா விட்டு போனதை பற்றி ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. விடுங்கப்பா அவங்க உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு சொல்லிகிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரோட்டோரமாக சோகமாக உட்காந்துட்டு இருக்கத அந்த வழியாக போகிற ஒரு பையன் பார்க்குறான். ஹீரோயினை பார்த்ததும், நீங்கள் என்ன தமிழா, உங்களை யாரும் விட்டு போயிட்டா, உங்கள் பையனா இல்லை உங்கள் புருஷனா, ஏன்னா இங்கே வரவங்கெல்லாம் யாராவது தொலைச்சி விட்டு போயிடுறாங்க, அந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய பேர் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவன் கிண்டல் பண்ணி கேட்க, திரும்பவும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிடறாங்க. உடனே அந்த பையன் ஓடி போயிட்டு, ஐயோ அழாதீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, யார் உங்களை விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்கும்போது தான் இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் அந்த பையன்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் அந்த கேங் கிட்டேருந்து மிஸ் ஆகலைங்க, அவங்க தான் அந்த கேங் கூட இந்த ஊரை சுற்றி பார்க்க பிடிக்காம தனியாக வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தை லீலா அதோட சுற்றணுன்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. தற்செயலாக ஒரு திருடம் மூலியமாக இவங்க கையில் இருந்த ஃபோன் பர்ஸ் எல்லாத்தையும் இழந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க லைஃப்பில் நம்ம ஹீரோ போயிருக்காரு. என் வாழ்க்கையில் என் அப்பாவுக்கு அப்புறம் ஒரு நல்ல மனுஷன் நான் பார்த்தேன், ஆனால் நான் அவரையும் காயப்படுத்திட்டு வந்துட்டேன். ஏன்னா அவர் எந்த கேங் கூட இந்த ஊர் சுத்த பார்க்க எனக்கு பிடிக்கலையோ அந்த கேங்கிட்டே திரும்ப கொண்டு போய் விட்டாரு, அதை கூட புரிஞ்சுக்காத ஒரு மனுஷனாக இருந்துட்டாரு, ஆனால் நான் பார்த்ததுலேயே ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பற்றி பயங்கரமாக எமோஷன் ஆகி சொல்ல, உடனே அந்த பையனா, என்ன இந்த வயசில் லவ்வா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, சாச்சா லவ்வெல்லாம் இல்லை, அதை தாண்டி ஒரு உறவு, அவர் நான் எப்படியாச்சும் திரும்ப சந்திச்சிட மாட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, சரி வாங்க மாதவன் மாஸ்டர்ன்னு வேறு சொல்கிறீங்க, கண்டிப்பாக ஃபேமஸான ஆளாக தான் இருப்பார், இந்த ஊரில் தான் எங்கேயாச்சும் இருப்பார், வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஹீரோனோட கேங் கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால். போய் பார்த்தா அங்கேயும் நம்ம ஹீரோயின் வரல, எங்கே தான் போனாங்கன்னே தெரியல. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ போகிற வழியில் இவங்க கிட்டேருந்து ஃபோன் பர்செல்லாம் அடிச்சுட்டு போனால் அந்த திருடனை பார்த்துறாங்க.
உடனே அவனை துரத்திக்கிட்டு ஓட இந்த சேசிங்கோட முடிவில் ரோட்டோடைய அந்த எண்ட்லேருந்து நம்ம ஹீரோயின் கேங்கோட வந்துட்டு இருக்காரு. அவ்வளோதான், ஹீரோயின் கேங் நம்ம ஹீரோனை பார்த்துட்றாங்க. நேராக நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நடுவில் நம்ம ஹீரோனை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நாளைக்கு காலையில் தானே உங்களுக்கு ட்ரெயின், அதுக்குள்ளே இவங்க வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கூட்டிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஹீரோயினும் அமைதியாக ஹீரோ கூட கிளம்பி வந்துடுறாங்க. எஸ், ஹீரோக்கு எதனால ஹீரோயின் அவங்க கேங் கிட்ட போய் சேரலன்றதை புரிஞ்சுக்கிட்டாரு இப்போது. அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிகிட்டு நேராக அவரோட ரூமுக்கு போகிறாரு. நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிடுங்க, இன்னைக்கு ஈவினிங் நம்ம கங்கா ஆர்த்தி போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போக முதல்ல நம்ம ஹீரோ குளிக்க போயிடுறாரு. அந்த கேப்பில் ஹீரோவோடைய பொண்ணுக்கிட்டது ஒரு ஃபோன் கால். அந்த காலை நீ அட்டன் பண்ணி பேசு அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் ரூமில் இருக்க நம்ம ஹீரோ சொல்ல ஹீரோனும் அந்த கால் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. அப்படி பேசும்போது தான் முதல் முறையாக ஹீரோவுடைய பொண்ணான ஜானகி நம்ம ஹீரோயின் கிட்டே பேச, உங்களை பற்றி அப்பா காலையிலேருந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, உங்களை நான் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, கண்டிப்பாக நாளைக்கு காலையில் பார்க்கலாமா? சரி ஆண்டி, இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் போக போகிற அந்த கங்கா ஆர்த்தின்றது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட், உங்கள் மனசில் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நிறைவேறும் அப்படின்ற மாதிரிலாம் காலில் இருக்க ஜானகி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் குளிக்க போகிறாங்க. அப்படி போகும்போது தான் தலையில் இருக்க பூ வாடி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ கூப்பிட்டு எனக்கு ஒரு முழம் பூ வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ எமோஷனோட பூ வாங்க போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரெடி ஆகிட்டு ஹீரோ வாங்கி கொடுத்த சாரி பூ அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஹீரோ கூட சேர்ந்து அந்த அழகான வாரணாசியை முதல் முறையாக விட்னஸ் பண்ணுறாங்க. ஏன்னா காலையிலேருந்து இவங்க அந்த ஊரை முழுசாக வெறுத்துருப்பாங்க, ஆனால் இப்போ தான் முழுசாக அதோடைய அழகை உணர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்டான கங்கா ஆர்த்தியும் போய் பார்க்குறாங்க. இப்படி அதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கங்கை கரையில் நிறைய தீபத்தை வாங்கி விடுறாங்க. கூட நம்ம ஹீரோவையும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்போ எந்த மூமெண்ட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, என் பொண்ணுடைய கதக் டான்ஸை பார்க்கும்போது தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, நானும் சின்ன வயசில் டான்ஸ்லாம் பண்ணுவேன், எப்போ கல்யாணம் ஆச்சோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு முறை தான் ஆடினேன், அதுவே அவங்களுக்கு பிடிக்கல, அதுக்கப்புறம் டான்ஸ்லாம் நான் ஏற கட்டிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்ல, ஹீரோயின்குள்ளே இருக்க அந்த டான்ஸ் ஆடணுன்ற அந்த ஆசை இருக்கிறத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அதே கங்கை கரை நதி ஓரமாக ஒரு ஃபாரினர் ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்காரு. அதை இவங்க 2 பேரும் ரசித்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நீங்கள் கண்டிப்பாக டான்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக அந்த மியூசிக் டீம் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி லீலான்றவங்க தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு டான்ஸர் இருக்காங்க, அதை வெளிக்கொண்டு வர விதமாக நீங்கள் ஒரு மியூசிக்கை போடுங்க அப்படின்ற மாதிரி அந்த மியூசிக் டீம் கிட்ட போய் கேட்க, அவங்களும் லீலாவை கூப்பிட்டு நீங்கள் டான்ஸ் ஆடுங்க அப்படின்ற மாதிரி ஃப்ளூட் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி அங்கே இருக்க பப்ளிக்கும் நம்ம ஹீரோனோட டான்ஸை பார்க்க வந்துடுறாங்க. ஹீரோன் அந்த இடத்துல ரொம்ப நாள் அவங்களுக்குள்ளே இருந்த அந்த டான்ஸரை வெளியே கொண்டு வராங்க. ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடி முடிக்க எல்லாரும் கைத்தடுறாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் டீம்லேருந்து உங்களுடைய டான்ஸுக்கு கிடைச்ச சன்மானம்ன்ற மாதிரி அவங்க கலெக்ட் பண்ணியிருக்க பணத்துலேருந்து ஹீரோனுக்கு எடுத்து கொடுக்க, அவ்வளோதான், ஹீரோனுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுது. காலையிலேருந்து நீங்கள் எனக்காக நிறைய செலவு பண்ணிட்டீங்க, இந்தாங்க இந்த பணத்தை நீங்கள் மொத்தமாக நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுக்க, இல்லை இது உங்களுடைய முதல் சம்பளம், இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ திருப்பி கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனை கூட்டிகிட்டு அப்படியே அந்த கங்கை நதிக்கரை ஓரமாக போயிட்டு இருக்கும்போது அங்கே ரங்கராட்டினம் இருக்கிறத பார்க்குறாங்க. ஹீரோனுக்கு அந்த ராட்டினத்துலேயும் சொட்டணும்னு ஆசை, அதையும் நம்ம ஹீரோ நிறைவேற்றி வைக்கிறாரு. இப்படி ஹீரோனுக்குள்ளே இருந்த அந்த குட்டி லீலாவுடைய ஆசைகள் அத்தனையுமே நம்ம ஹீரோ அங்கே நிறைவேற்றி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இரவு இவங்க 2 பேரும் வானத்தில் இருக்க நட்சத்திரங்களையும் நிலாவையும் பார்த்தபடியே ஒரு போட்டில் படுத்துட்டு இருக்காங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட மனம் விட்டு நிறைய பேசுகிறாங்க. சின்ன வயசில் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கேட்க, சின்ன வயசோட ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. இந்த ஃபோட்டோ என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோவும் வாங்கி வச்சுக்கிறாங்க. காலையில் நீங்கள் டிஃபன் வாங்கி கொடுக்கும்போது ஏதோ ஒரு இந்த ஊரை பற்றி கதை சொன்னீங்களே, அந்த கதையை இப்போ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அப்போ அந்த கதையை சொல்ல வரும்போது நீங்கள் வாய அடிச்சிட்டிங்க, இப்போ நான் கதை சொல்கிற மூடில் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, என்ன பழி வாங்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் விளையாட்டுத்தனமாக கேட்க, இப்படியே இவங்க 2 பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டே அந்த போட்லேயே அந்த இரவு தூங்குறாங்க. கட் பண்ணால் காலையில் விழிச்சதும் ஹீரோயின் முதல்ல முழிக்கிறாங்க. அவங்க முழிச்சதும் பக்கத்தில் படுத்துட்டு இருக்க நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோ நல்லா டயர்டாக அசந்து தூங்கிட்டு இருக்காரு. அவருடைய தலையை வருடிட்டு ஹீரோன் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வெயில் சுள்ளு அடிக்க ஹீரோவும் கண் முழிச்சு பார்க்குறாரு. பக்கத்தில் ஹீரோன் படுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோன் எந்திரிச்ச மாதிரி நம்ம காமிச்சிருப்பாங்க. ஆனால் என்னடான்னா ஹீரோ பக்கத்தில் தான் ஹீரோன் படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ போயிட்டு ஹீரோனை எழுப்ப பார்க்குறாங்க. இங்கே தாங்க கதையிலே ஒரு எமோஷனலான ட்விஸ்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் இருந்துச்சாங்களே,
அப்போவே அவங்க இறந்துருக்காங்க. அவ்வளோதான், ஹீரோயின் இறந்து போனதை ஹீரோவால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காராரு. கொஞ்ச நேரத்தில் அந்த கேங்க்கு இன்ஃபார்ம் பண்ண மொத்த பேரும் அங்கே வந்துடுறாங்க. ஹீரோ ஒரு பக்கம் ஓரமாக உட்காந்து ஹீரோயினை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோயின் பொண்ணு ஜானகியும் வராங்க. அவங்க போயிட்டு அங்கே இறந்து கிடக்கிற நம்ம ஹீரோயின் லீலாவை போய் பார்க்குறாங்க. நேற்று காலில் நாளைக்கு காலையில் என்ன கண்டிப்பாக பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் காலையில் வந்து பார்க்கும்போது அவங்க இறந்து பிணமாக இருக்காங்க. இப்போ இவங்க அப்பாவுடைய நிலைமை என்ன இருந்துச்சு, அவங்க பயங்கர எமோஷனாகி ஃபீல் பண்ணுறாங்க. கடைசியாக இறந்து போன லீலா கையிலேருந்து நம்ம ஹீரோவுடைய சின்ன வயசு ஃபோட்டோ கூடவே அவங்க டான்ஸ் ஆனதுக்காக கிடைச்ச அந்த கொஞ்சோண்டு பணம் அதையும் வச்சுருக்காங்க. அதை நம்ம ஹீரோ கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க தமிழ்நாட்டில் எங்கிருந்தோ இங்கே வந்துட்டு ஒரு நாள் முழுக்க லைஃப்பை ரசிக்க வச்சுட்டு கடைசியில் எப்படி கூட இல்லாமல் போயிட்டாங்களேன்ற மாதிரி ஹீரோ வருத்தத்தோடு பார்க்குறாரு. நம்ம ஹீரோவும் அவங்க பொண்ணும் ஹீரோனோட கடைசி சடங்கை அந்த வாரணாசிலேயே முடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரோட மரணத்தை நம்ம ஹீரோ கடந்து வந்திருப்பாரு. இப்போ கடைசியாக அந்த கங்கை நதிக்கரை ஓரமாக லீலாவுடைய சடங்குகளையும் முடிச்சு வைக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஹீரோ தனி மரமாக அந்த நதியவே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த நதியில் இருக்க ஒரு போட்டில் ஹீரோயின் லீலா நம்ம ஹீரோ பார்த்தபடியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவை விட்டு விலகி போகிறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் மூலியமா நம்ம லைஃப்பில் யாருமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே ஏதோ ஒரு வகையில் வழிபோக்கர்கள் தான். முடிஞ்ச அளவுக்கு நம்மக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைத்தனத்தை மிஸ் பண்ணாமல் யார் நம்மளை அதே சந்தோஷத்தோடு வச்சுக்கிறாங்களோ அவங்க கூட ட்ராவல் பண்ணால் இந்த வாழ்க்கை அவ்வளோ அழகானதாக முழுமையடையும் அப்படின்றது தான் இந்த கதை மூலிமா சொல்லியிருக்காங்க. என்ன மக்களே, இந்த சின்ன சின்ன ஆசைன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா.